அனைவருக்கும் வணக்கம். விவேக் என்கிற தம்பி கேட்டிருந்த ஒரு வினாவுக்காக நேற்று நாம் சுழுமுனை மத்தியம் திறக்கும்போது என்னவெல்லாம் அடையாளங்கள் ஏற்படும் என்பதை பற்றி சுருக்கமாக பேசியிருந்தோம். ஒரு கருத்து இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த வலையொலியிலே நாம் கூறக்கூடிய கருத்துக்கள் எதையும் நம்முடைய சொந்த கருத்துக்களாக சொல்வதில்லை. சித்தர்களுடைய நூல்களை அவர்களுடைய பாடல்களை ஆதாரமாக காட்டியே கடந்த 8 ஆண்டுகளாக நாம் வலையொலியிலே பதிவிட்டு வருகிறோம். எக்காரணம் கொண்டும் தவறான தகவல்கள் யாருக்கும் சென்றுவிடக்கூடாது என்பதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம். இருப்பினும் சுழுமுனை மத்தியம் என்பதை பற்றி நாம் சொல்லியிருந்த கருத்துக்கு முரண்பட்டு ஒருவர் மின்னஞ்சல் எழுதியிருந்தார். ஆதாரமற்ற எதையுமே நாம் பேசுவதில்லை. ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர், சுப்பிரமணியர் முதலிய மகத்தான ஞானிகள் எண்ணற்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். பூர்வ மத்தியம் என்றால் என்ன, அது எங்கே இருக்கிறது, எவ்வாறு இயங்குகிறது என்பதை பற்றிய தெளிவான விளக்கங்களை சொல்லியும் இருக்கிறார்கள். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே 4வது அத்தியாயத்திலே இவ்வாறு குறிப்பிடுகிறார். அவனவனுடைய அக்னி நேத்திரமாகிய சுழுமுனையில் ஊதாமல் வெளியில் ஊதினால் நமக்கு பிரகாசிக்கிறதில்லை. ஆனதனால் ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவினால் நம்முடைய புருவமத்தியமாகிய சுழுமுனையாகிய அக்னி நேத்திரத்தில் ஊதி ராகத்வேஷகாதிகளாகிய துர்விச்சாரங்களை, அதாவது நம்முடைய துர்குணங்களை எப்பொழுது அங்கே எரிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம் உள்ளே பிரகாசித்து ஞானம் உண்டாகிறது. அவ்விதத்தில் அல்லாமல் வேறு யாதொரு விதத்திலும் நமக்கு ஞானம் உண்டாகிறது இல்லை. மேற்சொன்ன விதத்தில் செய்வதற்குத்தான் பிராணாயாமம் என்று சொல்லப்படுகிறது. இதை உலகில் அறியாமலும் அவ்வாக்கியத்தின் பொருள் தவறாக எண்ணியும் பலவிதத்திலும் செய்கிறார்கள். சிலர் மூக்கினுடைய ஒரு துவாரத்தை அடைத்து மற்றொரு துவாரத்தின் வழியாக வாயுவை மேலே இழுத்து ஏற்றி அடக்கி பிடித்து நிறுத்தி தலையிலுள்ள மூளையை இழக்கி பைத்தியம், சயம், நாடிப்பிழை முதலான வியாதிகளை உண்டாக்கி கொண்டு செத்துப்போகவும் செய்கிறார்கள். அதன் நிமித்தம் உலகத்தில் பிராணாயாமத்தை மிகவும் நிந்தித்தும் வருகிறார்கள். எனில் சதா பிராணாயாமிக்கு வியாதியே இல்லை என்று ரிஷீஸ்வரர்கள் சொல்லியுள்ளனர். இப்படி ஞானபிதா சித்தவேதத்திலே அருளியிருக்கிறார்கள். தப்பும் தவறுமாக பிராணாயாமத்தை புரிந்து கொண்டு செய்யக்கூடியவர்கள் தாங்களும் கெட்டு தங்களை அண்டி வந்தவர்களையும் கெடுத்து விடுகிறார்கள் என்பது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களுடைய குற்றச்சாட்டு. இது பற்றி சிந்தித்தபடியாக சுப்பிரமணியர் ஞானம் என்கிற நூலை நாம் எடுத்து இன்று காலையிலே வாசித்து பார்த்தோம். அதிலே ஒரு கருத்தை சுப்பிரமணியர் சொல்லியிருந்தார். எப்போதுமே நமக்கு தோன்றும் போதெல்லாம் ஏதாவது ஒரு சித்தரின் நூலை எடுத்து மனம் போன போக்கில் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து வாசிப்பது வழக்கம். அப்போது அன்றைய நம்முடைய தேடலுக்கான பதிலை அந்த சித்தருடைய பாடல் மூலமாக நாம் பெறுவதும் வழக்கம். அப்படி இன்று காலை அடியேன் கண்ட சுப்பிரமணியர் ஞானத்தினுடைய பாடலை உங்களுக்காக இங்கே கொடுக்கிறேன். செய்யப்பா பலகாலம் மனதொன்றாகி திருவாசி தனிப்பூட்டி செவம்தான் செய்ய மெய்யப்பா உந்தேகம் அழியாதையா மெஞ்ஞான தீபம் என்ற வெளிச்சத்தாலே பொய்யப்பா சொல்லவில்லை மௌனம் பாரு பூலோகத்தாருடன் போராட வேண்டாம் கையப்பா கால் மாறி வாசி பூட்டி கண்மூக்கு மத்தியிலே கருதிப்பாரே. இதிலே சுப்பிரமணியர் சொல்கிறார், உண்மையின் ஞானத்தை புரிந்து கொள்வதற்கான பாதையை சித்தர்கள் காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். இதிலே முரண்பட்டு வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மாத்திரமே முயன்று கொண்டிருக்கக்கூடிய உலகத்தார் பற்பல விதமான வார்த்தைகளை சொல்லி உன்னை குழப்ப பார்ப்பார்கள். இவர்களோடு எந்த விதமான வாய் வார்த்தையும் வைத்துக் கொள்ளாமல் அமைதியாக ஒதுங்கிப்போ, பூலோகத்தாருடன் போராடாதே என்று குறிப்பிடுகிறார். கால் மாறி வாசி பூட்டி கண்மூக்கு மத்தியிலே கருதிப்பார். சந்திரகலை, சூரியகலை என்று அழைக்கப்பட்ட இந்த 2 கலைகளும் ஒன்றாக இணைத்து அவை இணையும் இடத்திலே உன்னுடைய மனத்தை செலுத்தி நிறுத்திப்பார். அப்போது உனக்கு ஞானம் கிடைக்கும். திருவாசி தனிப்பூட்டி மனதை அதிலே ஒன்றாக்கி நீ யோக பயிற்சியை செய்ய வேண்டும். அப்போது மெஞ்ஞான தீபம் என்பது தலைக்குள்ளே கிளம்பும் என்று குறிப்பிட்டார். வாசி முட்டி திரும்பும் இடம் சுழுமுனை என்று அனைத்து சித்தர்களும் சொல்லியிருக்கிறார்கள். சுப்பிரமணியர் தன்னுடைய ஞான பாடல்களை சொல்லக்கூடிய பதிவுகளிலே இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக நான்
யோகசாதன பயிற்சியிலே பற்பல விதமான வினாக்களோடு அலைந்து கொண்டிருந்த காலத்திலே தூய ஞானத்தை எனக்கு காட்டியருளிய காகபுஜண்ட மகாமுனிவருடைய திருநூலிலே இருந்து சில பாடல்களை ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஒருமுறை இங்கே சொல்லுவது அவசியம் என்று கருதி சொல்லுகிறேன். எது சுழுமுனை என்பதை பற்றி காகபுஜண்ட முனிவர் அழகான விளக்கம் கொடுக்கிறார். வாரான பிரம்மத்தின் நடுவே மைந்தா வந்ததடா ரவிமதியும் தொடர் மூன்றாகி கூறாக பின்னியடா கீழே பாயும் கூறுகிறேன் இரு கண்ணில் ஒளிவை கேளு வீரான அண்ட உச்சி முனைக்கப்பாலே வெற்றியுடன் நரம்பதுதான் வெளுது போலே நேராக இரு கண்ணில் பின்னலாகி நிச்சயமாய் ஒளிவாகி நிறைந்தார்பாரே. ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு சந்திரகளை சூரியகளை என்கிற இரண்டாக பிரிந்து உடல் முழுவதும் பயணிக்கிறது. அப்படி பயணிக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவே கண்கள், காதுகள், மூக்கு, வாய், செவி இப்படி உடல் முழுவதும் ஆற்றலை வெளியிலே விட்டு பலவிதமான மாயாஜாலங்களை செய்து கொண்டிருக்கிறது. ரவி, மதி, சுடர் இந்த மூன்றும் ஒன்றாக கலந்து நிற்கும் இடம் ஜீவனிலிருந்து ஜீவசக்தியாகிய வாயு இறங்கி வந்து பிரியக்கூடிய இடமாகிய புருவ மத்தியம். அது தலைக்குள்ளே இருக்கிறது என்கிற கருத்து தெளிவாக சொல்லப்படுகிறது. பாரப்பா பரபிரம்மம் ஒளிவினாலே பத்தியே நரம்பு வழி பாயும் போது ஆரப்பா இரு கண்ணில் ஒளிவதாகி அண்டமெல்லாம் ஏகமாய் தெரியலாச்சு. காரப்பா நரம்பு என்ற வெளுது வட்டம் கபாலத்தில் முக்கூராய் சுழனையாச்சு. வீரப்பா காதுக்கும் நாக்குக்கும் தான் வெற்றி பெற இன்னமும் தான் உரைக்க கேளே. காது, நாக்கு, கண், மூக்கு என்கிற இந்த உறுப்புகளுடைய நரம்புகள் எல்லாம் சென்று சேரக்கூடிய இடம்தான் சுழுமுனை ஆகிற்று. எல்லா நரம்புகளும் ஒன்றாக சேரக்கூடிய இடமே சுழுமுனைத்தானம். சுழுமுனைத்தானம் என்பது புருவ மத்தியம் என்பது அவர்களுடைய உண்ணாக்கின் நேர்மேலே தலைக்குள்ளே இருக்கிறது என்று அனைத்து சித்தர்களும் சொல்லி இருக்கிறார்கள். ஜீவசக்தியாகிய வாயு கண்களிலே வெளிப்படும் போது காட்சிகள் தெரிகின்றன. காதுகளிலே வெளிப்படும் போது ஓசை உணரப்படுகிறது. நாசியிலே வெளிப்படும் போது மனம் நுகரப்படுகிறது. வாயிலே வெளிப்படும் போது உண்ணவும் பேசவும் முடிகிறது. சருமத்திலே வெளிப்படும் போது தொட்டறிதல் மூலமாக பற்பல விடயங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி எண்ணற்ற வகையிலே ஜீவசக்தியாகிய வாயுதான் மனமாக கீழே இறங்கி வந்து இத்தனையையும் ஒரு மாயாஜாலமாக செய்து கொண்டிருக்கிறது என்பது சித்தர் பெருமக்களுடைய கருத்து. கேளப்பா மூலமடா லிங்கம் தன்னில் கிருபையுடன் தண்டுக்கு கீழ்மேலாக நாளப்பா தமர் போலே படரிமார்க்கம் நன்றாக ஓடுமடா நரம்பின் ஊடே. வாழப்பா அண்டம் முட்டி உயரமைந்தா வலுவாக முன் சொன்ன நரம்பின் ஊடே சேலப்பா சேர்ந்து மிக பின்னலாகி சிறந்தடவே புருவமத்தி ஆகும் பாரே. புருவமத்தி என்கிற இடத்திற்கான 4 மால் அதை அழகாக இங்கே காகபுஜண்ட மகரிஷி சொல்கிறார். கண்களுக்கும் நாக்குக்கும் மூக்குக்கும் காதுக்கும் முதுகுத்தண்டிலே இருந்து கீழ் நோக்கி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நரம்புகள் தொடங்கக்கூடிய இடம் ஆகிய இவை அனைத்தும் சந்திக்கக்கூடிய அந்த சங்கம புள்ளி அந்த இடம்தான் பூர்வமத்தி என்று தெளிவாக சொல்கிறார். முதுகு வழியாக முதுகுத்தண்டு வழியாக எண்ணற்ற நாடி நரம்புகள் கீழே இறங்கி வருகின்றன. ஆற்றின் வழியாக ஜீவசக்தியாகி வாயு செலுத்தப்பட்டு உடல் முழுவதும் பரவிச் சென்று சீரான வெப்பத்தை உடல் முழுவதும் கொடுக்கிறது. உடல் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றல் புருவமத்தியத்திலே இருந்து இறங்கி வருகிறது. இப்படி அனைத்து நரம்புகளும் நாடிகளும் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய இடம்தான் புருவமத்தி என்று காகபுஜண்ட மகரிஷி தெளிவாக இங்கே சொல்லுகிறார். பாரடா புருவமத்தி ஏதென்றாக்கால் பரபிரம்மமானதோர் அண்ட உச்சி நேரடா முன் சொன்ன நரம்பின் மத்தி நிலைத்ததடா சுழுனை என்று நினைவாய்ப்பாரு. வீரடா அண்ணாக்கில் நேரே மைந்தா மேவடா மனம்தனையும் செலுத்தும் போது காரடா சுழுனையிலே மனம்தான் பாய்ந்து கலந்தைந்து பூதமும் தான் ஒன்றாய்ப்போமே. முன்பு நான் சொன்ன கண்கள், காதுகள், நாசி, முதுகுத்தண்டின் சேர்க்கை இவையெல்லாம் சேரக்கூடிய நரம்புகள் ஒன்று சேரக்கூடிய அந்த இடத்திலேதான் புருவமத்தியம் என்கிற சுழுமுனைத்தானம் இருக்கிறது. அண்ணாக்கின் நேரே மைந்தா மனத்தை நீ செலுத்திப்பார். அது எங்கே சென்று முட்டி நிற்கிறதோ அந்த இடம்தான் புருவமத்தியம் என்கிற சுழுமுனை என்று இங்கே துல்லியமாக சொல்லிக் கொடுக்கிறார். இத்தனை ஆதாரத்தோடு விளக்கங்களை நாம் சொல்லியிருந்தும் தாங்களும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பக்கூடிய குழப்பவாதிகள் நிறைந்திருப்பது நமக்கு வேதனையை தருகிறது. சுப்பிரமணியர் தன்னுடைய ஞானத்திலே சொல்லியதைப் போல உலகவாசியுடன் எந்த பேச்சும் வைத்துக் கொள்ளாதே, ஒதுங்கிப்போ,
இவர்களை விட்டு ஒதுங்கிப்போ என்று சொல்லியபடியாக ஒதுங்கி போவதாக முடிவெடுப்பதாக வைத்துக் கொள்வோம். எண்ணற்ற வினாக்களோடு ஏங்கித் தவித்து பூமியிலே அலைந்து திரிந்த போது, நம்முடைய வினாக்களுக்கான விடை கிடைக்காது தவித்த போது, சித்தர் பெருமக்களுடைய நூல்கள் தான் நமக்கு தெளிவை கொடுத்தன. நாம் பெற்ற தெளிவை நம் சகோதர சகோதரிகளும் பெற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு மாத்திரமே நாம் இந்த பதிவுகளை செய்து வருகிறோம். ஞானிகள் மகான்களுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேனே அல்லாது உங்களிடத்தில் எந்த கருத்தையும் நான் திணிக்கவில்லை என்பதை மறுபடியும் ஒருமுறை இங்கே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். போமடா முன் சொன்ன நரம்பின் ஓடே பூரித்து ரவிமதியும் தொடர்தாம் ஒன்றும் ஆமடா பின்னியும் கீழே பாயும் அந்தரங்கம் தனிப்பார்க்கு அடங்கி போகும். நாமடா வெளிதிறந்து சொல்லிவிட்டோம் நாதாந்த பரப்பிரம்ம நாட்டம் தன்னே ஓமடா விந்துவும் தான் அண்ட உச்சி உறுதியுடன் சித்தமதை ஊன்றிப்பாரே. நாத விந்துக்கள் என்று சொல்லப்படுபவை சந்திரகளை சூரியகளையே அன்றி வேறல்ல. விந்து முட்டி திரும்பக்கூடிய இடமே அண்ட உச்சி. அந்த அண்ட உச்சி என்கிற உருவமத்தியத்திலே சித்தத்தை ஊன்றிப்பார். அகங்காரத்தை, புத்தியை, மனத்தை ஊன்றி பார்க்க சொல்லவில்லை, சித்தத்தை ஊன்றிப்பார் என்று குறிப்பிடுகிறார். ரவி, மதி, சுடர் என்கிற இந்த மூன்றும் நரம்புகளாக வந்து கூடியிருக்கக்கூடிய இடமே உருவமத்தியம் என்பது. அது அண்ணாக்கின் நேர் மேலே தலைக்குள்ளே இருக்கிறது. இங்கே காகபுஜண்ட மகரிஷி சொல்லிய கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை ஆதாரத்தோடு இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறோம். இதற்கு மேலும் நம்மிடத்திலே குழப்பம் விளைவிக்க எவராவது விரும்புவாராமாகில் பராபரம் அவர்களுக்கு நல்லறிவை கொடுக்கட்டும் என்று பிரார்த்திப்பதை தவிர நாம் செய்ய ஏதுமில்லை. அருமை சகோதர சகோதரிகளே, நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து ஒன்றுதான். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சித்தர் பெருமக்களுடைய பாடல்கள் பொய் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்பவர்கள் புருவமத்தியம் திறந்து ஞானம் பெற்றவர்களாக இருக்கிறார்களா என்று சோதித்து பாருங்கள். அகங்கார வயப்பட்டு தானே எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று பறைசாற்றி கொள்ளக்கூடிய ஒருவன் உண்மையிலேயே உருவமத்தியம் திறந்தவன் தானா என்பதை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்பது நம்முடைய தாழ்மையான கருத்து. இங்கே வினாக்களுக்கு விடை சொல்வதற்காக இந்த பதிவை நாம் செய்யவில்லை. அதே வேளையிலே தங்களுக்குள்ளே இருக்கும் குழப்பத்திற்கு சரியான தீர்வை சித்தர் பெருமக்கள் பாடல்கள் கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களிடத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்வதற்காகவே இந்த பதிவை நாம் செய்திருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். சித்தர் பெருமக்கள் நூல்களை வாங்கி வாசித்து பாருங்கள். உங்களுக்கான தெளிவு உங்களுக்குள்ளேயே கிடைக்கும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.